2008 ஜப்பானில் ஒரு கைட்டோங்கிற ஒரு ஸ்மால் ஜாப்பனீஸ் வில்லேஜ். ஸோ அங்கே ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர் இருக்குது, யமட்டோ டெய்லி. அந்த நியூஸ் பேப்பர் டெய்லியும் பிரிண்ட் பண்ண ஆரம்பித்து கரெக்டாக செவ்வாய்க்கிழமை வந்த உடனே ஒரு ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு வியர்டான ஒரு ஆர்டிக்கல் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதை யாருமே அப்ரூவும் பண்ணல, யாருமே கொடுக்கவும் இல்லை, யாரும் பார்க்கவும் கிடையாது. உடனே சீஃப் எடிட்டர் வந்து பார்த்துட்டு இது யார் பண்ண வேலை அப்படின்னு கேட்குற, யாருக்குமே எதுவுமே தெரியல. உடனே வந்து சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்க்குறாரு. பட் செக் பண்ணதில் வந்து அந்த மாதிரி யாருமே வந்துட்டு போனதுக்கான அடையாளமும் தெரில. உடனே எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம், யாரோ ஒருத்தங்க டைப் பண்ணாங்க அப்படிங்கிற சவுண்டு மட்டும் கேட்டிருக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியல. அது வந்து ஓல்டு ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா டெலீட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறாரு. பட் இவர் படித்த விஷயங்கள் வந்து இவர் மனசுக்குள்ளே இருக்குது. கரெக்டாக அந்த ஆர்டிக்கல் வெளியாகி 3 நாளுக்கு அப்புறம் அதே நேம் உள்ள பர்சன் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மிஸ்ட்ரியான நியூஸ் வந்து வருது. இவருக்கு ஒன்றுமே புரியல. சரி, மேபி வந்து ஏதோ ஒரு இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. திரும்ப கரெக்டாக செவ்வாய்க்கிழமை 3:33க்கு அதே மாதிரி ஆர்டிக்கல் பிரிண்ட் ஆகும். அதில் ஒரு சில நேம் மென்ஷனாக இருக்கும். அந்த நேம் உள்ள பர்சன் கண்டிப்பாக 3 to 4 நாளில் ஏதோ ஒரு விதத்தில் இறந்துருவார். எய்தர் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி சூசைடாக இருக்கலாம், இல்லாட்டி மிஸ்ட்ரியான விஷயமாக டெத்தாக இருக்கலாம். ஸோ இந்த நியூஸ் வந்து வேகமாக லோக்கலில் பரவ ஆரம்பிக்குது. 9 ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து விசாரிச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஓல்டு ஹாஸ்பிட்டல் இருந்ததாகவும், அங்கே நிறைய சோல்ஜர்ஸ் அட்மிட் பண்ணதாகவும், 1940 ஏகப்பட்ட பேருக்கு செத்து போனதாகவும் ரெக்கார்டு கிடைக்கிது. ஸோ உடனே அவர் ஸ்டாப் பண்ணிட்டு 2009 அஃபீஷியலாக ஷட் டவுன் பண்ணுறாரு. பட் இன்னும் அந்த பீப்புள் இந்த இடத்துல அதே மாதிரி சவுண்டு வரதாகவும், யாரோ ஒருத்தங்க டைப் பண்ணுறதாகவும், இன்னும் அந்த சவுண்டு கேட்டதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க.